ஓகே. நம்ம எவ்ரி எல்லாத்துக்கும் வெல்கம் ஆல். நம்ம இப்போ என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் மோஷன் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரொஃபஷனல் மோஷன் நமக்கு வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஹரிசாண்டல் ப்ரொஃபஷனல், எப்டிகோ ப்ரொஃபஷனல், இன்க்ளைன் ப்ரொஃபஷனல் இருக்குது. நான் எப்படி கவர் பண்ண போகிறேன்னா, அப்டிகோ ப்ரொஃபஷனல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதில் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போடுவேன். அதுக்கப்புறம் ஹரிசாண்டல் ப்ரொஃபஷனல், அதுக்கப்புறம் இன்க்ளைன் ப்ரொஃபஷனல் இப்படி தான் நான் கவர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனல் மோஷன் என்னென்னா, இப்போ அது சிம்பிளாக தமிழில் சொல்லணும்னா, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டை தூக்கி போடுறோம். அந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ ஒரு பந்த் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் எப்படி தூக்கி போடுறேன்னு அது தூக்கி போட்டோன்னே ஒரு பார்த்து அதை ஃபாலோ பண்ணி விழுவுமா? மேலே போயிட்டு அப்படி கீழே வந்து விழுவும்னா, நான் எப்படி தூக்கி போடுறேனோ அதை பொறுத்து நம்ம அந்த ப்ரொஜெக்டட் மோஷன் அதை தான் நம்ம தூக்கி போடுறோம்ல, அந்த மோஷனுக்கு அந்த பந்த் தூக்கி போட்டு ஒரு மோஷனை ஃபாலோ பண்ணி வருதில்ல, ஒரு பாத்தை ஃபாலோ பண்ணி வருதில்ல, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெக்டைல் மோஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதுலேயே நமக்கு வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல் இருக்குது, அப்ளிக் ப்ரொஜெக்டைல் இருக்குது, அதுக்கப்புறம் இன்க்ளைன் ப்ரொஜெக்டைல் இருக்குது. ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன்னா சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஒரு ட்ரெயினில் நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா, அந்த ட்ரெயின் ஜன்னல்லேருந்து ஏதோ ஒரு பந்தை நீங்கள் கீழே தூக்கி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. தூக்கி போடும்போது அந்த அந்த பந்து ஒரு பாத்தை ஃபாலோ பண்ணி கீழே வந்து விழுவும்னா, அதான் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல். அப்ளிக் ப்ரொஜெக்ஷன்னா கீழேருந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஒரு புல்லட் இருக்குது. அந்த புல்லட்டை வந்து இப்போ நமக்கு குண்டெல்லாம் போடுவாங்கள்ல, ஒரு நாட்டு மேலேருந்து இன்னொரு நாட்டு மேலே. அது குண்டு எங்கேருந்து போடுவாங்க, அப்படியே ஒரு மிஷின் இருக்குமா, அதுக்கு தரையில் வச்சு அந்த மிஷினில் எப்படி பாம் பிளாஸ்ட் பண்ணுவாங்கள்ல, அப்போ அந்த பாம் எப்படி வந்து விழுவும், அந்த அப்படி விழுவுங்கிற அந்த பாத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அப்ளிக் ப்ரொஜெக்ஷன்னு சொல்லுவோம். இன்க்ளைன் ப்ரொஜெக்டைல்னா இப்போ நீங்கள் ஏதோ ஒரு இது இப்போ என்ன சொல்கிறது, ஹில் மேலே, அதாவது மலை மேலே ஏதாச்சும் நிற்கிறீங்கன்னா, அந்த மலை மேலேருந்து அந்த பந்தை ஏதாச்சும் மேல் நோக்கி போட்டிங்கன்னா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ளைன்டு ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு என்ன ப்ரொஜெக்டல் மோஷனை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு அப்ளிக் ப்ரொஜெக்டைல். அப்ளிக் ப்ரொஜெக்ஷன் மோஷன் நமக்கு என்னென்ன கான்செப்ட் பற்றி பார்ப்போம் பார்த்தோன்னா, ரேஞ்ச் பற்றி பார்ப்போம், ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ப்ரொஜெக்டைல் பற்றி பார்ப்போம், அப்புறம் டைம் ஆஃப் ஃப்ளைட்டை பற்றி பார்ப்போம், வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்டைல் பற்றி பார்ப்போம், கைனடிக் எனர்ஜி, அப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி, மேக்ஸிமம் ஹைட்டை பற்றி நம்ம இதில் அப்ளிக் ப்ரொஜெக்டைலில் நம்ம கவர் பண்ணுவோம். ஓகேவா? ஈக்குவேஷன் நம்ம பார்ட் 1ல நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா, ஈக்குவேஷன் ஆஃப் ப்ரொஜெக்டைலும், ரேஞ்ச் அண்ட் டைம் ஆஃப் ஃப்ளைட் இந்த 3 தான் நம்ம பார்ட் 1ல கவர் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத நான் பார்ட் 2 வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் ப்ரொஜெக்டைல் பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்கும்னா, ஈக்குவேஷன் ஆஃப் ப்ரொஜெக்டைல் நமக்கு வந்து என்ன சொல்லலாம், அந்த பாத் ஃபாலோ பண்ணி போதில்ல, அது நம்ம பர்டிகுலர் ஈக்குவேஷனில் மென்ஷன் பண்ணுவோம். இப்போ நம்ம நடக்கிறோம், இப்போ நமக்கு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இது நமக்கு தெரியும்ல, நம்ம எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் தான் நம்ம கோஆர்டினேட். இப்போ ஒரு பர்சன் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னா, அது கோஆர்டினேட் சிஸ்டம் வழியாக, கோஆர்டினேட் சிஸ்டம்னா எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் இசட் ஆக்சஸ் நம்ம சொல்லுவோம்ல, அது வழியாக நீங்கள் ஆப்ஜெக்ட்டை அசெப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களால் ஃபிசிக்ஸ் சம்ஸை சால்வ் பண்ண முடியும். அது மாதிரி தான் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் ப்ரொஜெக்டைல் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்னென்னா ரேஞ்சுங்கிறது நம்மளுக்கு வந்து நான் எங்கேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது எங்கே போய் விழுகுது, அந்த 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரேஞ்சுன்னு நம்ம சொல்லுவோம். டைம் ஆஃப் ஃப்ளைட் பற்றி பார்ப்போம். வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்டைல் பற்றி பார்ப்போம். வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்டைல் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேவா? ப்ரொஜெக்ட் பண்ணுறப்போ ஒரு மாதிரி வெலாசிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஹைட்டில் ஒரு மாதிரி வெலாசிட்டி இருக்கும். அதெல்லாம் இப்போ சொல்லி பார்ப்போம். அப்புறம் கைனடிக் எனர்ஜி. ஓகேவா? ஏன் இப்போ வெலாசிட்டி மாறிச்சுன்னா கைனடிக் எனர்ஜி எப்படி சேஞ்ச் தான் ஆகும். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஹைட்டை பொறுத்து இருக்கும். ஓகே, ஹைட்டை பொறுத்து நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி மாறும், அது நம்ம பற்றி பார்ப்போம். அப்புறம் மேக்ஸிமம் ஹைட் வந்து அந்த ப்ரொஜெக்டில் எப்படி ரீச் ஆகுச்சு அதை பற்றி நம்ம பார்ப்போம். இதில் ஃபஸ்ட் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் ப்ரொஜெக்டைல் அண்ட் ரேஞ்சை பற்றி ஒரு டாபிக் நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ நான் சொன்ன மாதிரி மோஷன் ட்ரெயினில் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல் நமக்கு என்ன சொன்னேன், அந்த ட்ரெயின்ஸ் கான்செப்ட் சொன்னேன்னா, அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஜன்னல் மாதிரி போட்டிருக்கல, அது இனிஷியல் வெலாசிட்டி சம் ஏதாச்சும் கொடுத்து தூக்கி போடும்போது நமக்கு அந்த பால் வந்து எப்படி விழுவுது, அந்த மாதிரி விழுகுது, அதுக்கு பேர் தான் என்னென்னா ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல்னு சொல்லுவோம். இதே அப்ளிக் ப்ரொஜெக்டைலில் பர்டிகுலர் ஆங்கிள் மேக் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, தூக்கி போடுவோம் அந்த ஆப்ஜெக்ட்டை. ஓகேவா? அப்படி தூக்கி போடும்போது நம்மளுக்கு வந்து ஒரு செமிசர்க்கிள் மாதிரி இல்லாமல் அது மாதிரி போய் வந்து விழுகும். ஓகேவா? ஒரு ஆர்க் மாதிரி வந்து விழுகும். அதான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா அப்ளிக் ப்ரொஜெக்டைல் நம்ம சொல்லுவோம். ஈக்குவேஷன் ஆஃப் ப்ரொஜெக்டைல் நமக்கு என்ன ஈக்குவேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, y = u sin θ x / u cos θ -1/2 g x / u cos θ whole square அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நமக்கு தெரியும். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸில் நமக்கு வந்து என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் இருக்குன்னா, s = ut + ½ at squared, p = u + at, v square = u square + 2as. இந்த 3 ஈக்குவேஷனும் நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸில் கவர் ஆகும். ஓகேவா? இப்போ இங்கே இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ப்ரொஜெக்டைல் அந்த ஒய் என்னத்தை ரெப்ரசென்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த பார்ட்டிக்கல் வந்து கிரவுண்ட் வந்து எவ்வளோ வந்து வெர்டிக்கல் ஹைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது, அந்த வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் அந்த ஒய். ஓகே, நம்மளுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வெலாசிட்டி காம்பவுண்டில் என்ன நமக்கு என்ன மேட்ரு இருக்குன்னா, நம்மளுக்கு வந்து ஹரிசாண்டல் வெலாசிட்டி வந்து சேமாக இருக்கும். எந்த டேரக்ஷன்லாம் சரி ஹரிசாண்டல் வெலாசிட்டி நமக்கு சேமாக இருக்கும். ஏன் ஹரிசாண்டல் வெலாசிட்டி சேம்னு கேட்கலாமா? ஏன்னா நம்மளுக்கு வெக்டாரை பார்க்கும்போது அந்த சிம்பிள் அங்கே கொடுத்துருங்க பாருங்கள், வெக்டார் ஒரு சிம்பிள் ஒரு ஏரோ மாதிரி இருக்கும், கீழே ஒரு லைன் மாதிரி போட்டு அது அம்புக்குறி மாதிரி போகும். அந்த ஏரோ என்னத்தை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா டேரக்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணும். அந்த லைன் நமக்கு என்னத்தை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா மேக்னிடியூடை ரெப்ரசென்ட் பண்ணணும்.
எப்போதுமே இந்த ஹரிசானல் காம்பனண்ட்டில் நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டுமே நம்மளுக்கு சேமாக தான் இருக்கும். ஓகேவா? இது சேஞ்ச் ஆகாது. ஆனால் வெர்டிகல் காம்பனண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து அது வந்து அந்த மேக்னிட்யூட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா மேக்னிட்யூடும் சேஞ்ச் ஆகும், டேரக்ஷனும் நமக்கு சேஞ்ச் ஆகும். அதனால நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வெர்டிகல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஆக்ஸலரேஷன் அலாங் எக்ஸ் ஆக்சஸ் வந்து நமக்கு வந்து 0வாக இருக்கும். ஏன் 0வாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டியே சேஞ்ச் ஆகலை, சேஞ்சிங் வெலாசிட்டி தான் ஆக்ஸலரேஷன். அப்போ வெலாசிட்டி எப்போதுமே யூ காஸ்ட்டாக தான் மெயின்டைன் ஆகும். அது ஃபைனலாக இருந்தாலும் சரி, இனிஷியல் வெலாசிட்டியாக இருந்தாலும் சரி. அப்போனால ஆக்ஸலரேஷன் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆக்ஸலரேஷன் வந்து 0வாக இருக்கும். ஓகேவா? ஆக்ஸலரேஷன் அலாங் ஒய் டேரக்ஷன் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -t சொல்லுவாங்க. ஏன் -tன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த பிளாக் கலரில். அது வந்து இப்போ நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறது மேல் நோக்கி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஆனால் நமக்கு என்ன ஆக்ட் ஆகுது, ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து டுவோர்ட்ஸ் கிரவுண்ட் நம்மளுக்கு ஆக்ட் ஆகுது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆக்ஸலரேஷன் அலாங் ஒய் ஆக்சஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்குவோம், -tன்னு எடுத்துக்குவோம். ஏன்னா 2 வெக்டார்ஸ் நம்மளுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 வெக்டார்ஸ் ஆப்போசிட் டேரக்ஷனில் இருக்குன்னா மேக்னிட்யூட் வைஸ் ஈக்குவலாக இருக்கும். ஆப்போசிட் டேரக்ஷன் நமக்கு இருக்குன்னா அந்த ஆக்ஸலரேஷன் நம்ம என்ன எடுத்துக்குவோம், எப்போதுமே நம்மளுக்கு வந்து ஆக்ஸலரேஷன் வெலாசிட்டி டேரக்ஷனாக தான் இருக்கணும். ஓகே, சேஞ்சிங் வெலாசிட்டி டேரக்ஷனாக தான். ஆனால் நமக்கு இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் வெலாசிட்டி பார்க்கும்போது நமக்கு வந்து வெலாசிட்டி காம்பனண்ட் வந்து ஃபைனல் வெலாசிட்டி காம்பனண்ட் வந்து டவுன்வர்ட்ஸில் இருக்கும், இனிஷியல் வெலாசிட்டி காம்பனண்ட்ஸ் அப்வர்ட்ஸ் இருக்கும். அப்போ ஆக்ஸலரேஷன் நமக்கு எங்கே தான் இருக்கும்னு பார்த்தோன்னா டவுன்வர்ட்ஸில் தான் நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். அதனால் நம்ம -t நம்ம எடுத்துக்குவோம், கன்சிடர் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஓகே, இதே நமக்கு வந்து இது பார்க்கும்போது இந்த ஈக்குவேஷன்ஸில் y எல்லாத்த ரெப்ரசென்ட் பண்ணணும்னா எதுக்கு சிமிலர் டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நாங்கள் போட்டிருக்கேன், ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அதுக்கு சிமிலராக இருக்குது. ay நான் சொன்ன மாதிரி -t, அதுக்கப்புறம் வந்து uy வந்து நமக்கு என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா நமக்கு u sin θ, sy வந்து நமக்கு என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் y டைரக்ஷன் வந்து y நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா? டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும் ஃபார்முலா, வெலாசிட்டி இன்டூ டைம்னு நமக்கு சொல்லுவோம். டிஸ்டன்ஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன், ட்ராவல் பை பாடி இன் எக்ஸ் டைரக்ஷன் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு அப்போ வெலாசிட்டி இன் எக்ஸ் டைரக்ஷன் நமக்கு என்ன தெரியும், u காஸ்ட்டான்னு தெரியும். இன்டூ டி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா டீயோட வேல்யூ நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? இதை நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேவா? அந்த டி இருக்க வேல்யூவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அதர் ஃபார்ம் ஆஃப் தி ஈக்குவேஷன் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்னென்ன இருக்கும் பார்த்தோன்னா y ஈக்குவல் டு எக்ஸ் tan θ மைனஸ் g டிவைடட் பை 2 எக்ஸ் டிவைடட் பை u cos θ ஹோல் ஸ்கொயர். இது ஒரு ஃபார்ம். இன்னொரு ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு u sin θ இன்டூ டி மைனஸ் 1/2 gt ஸ்கொயர். இது ஒரு ஃபார்ம். y ஈக்குவல் டு இன்னொரு ஃபார்ம் வந்து என்னென்னா y ஈக்குவல் டு எக்ஸ் tan θ 1 மைனஸ் எக்ஸ் பை ஆர்னு சொல்லுவாங்க. ஆர் இங்கே வந்து நமக்கு என்ன ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ப்ராஜெக்டோட அதர் ஃபார்ம்ஸ் நம்ம சொல்லலாம். மொத்தம் 4 ஃபார்ம்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது அதர் ஃபார்மில் இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம எக்ஸ்ட்ரா எதாவது கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு ax மைனஸ் bx ஸ்கொயர்னு ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட்னு கொடுத்துருவாங்க. இப்போ இது வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடி, ரேஞ்ச் கண்டுபிடி, மேக்ஸிமம் ஹைட் கண்டுபிடி, இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடின்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க, கொஷின் கேட்பாங்க. இதில் என்னத்தை ரெப்ரசென்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா இப்படி கேட்டாங்கன்னா நம்ம எப்படி எழுதுறதுனா ஒன்றுமே கிடையாது. இது ஒரு ஃபார்முலா தான். இது என்னென்னா a ஈக்குவல் டு tan θ நம்ம எழுதிக்கலாம். b ஈக்குவல் டு g டிவைட் பை m 2 u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் θ. இதுதான் வந்து b யோட வேல்யூ. இதில் டைம் ஆஃப் ஃப்ளைட் கேட்டாங்கன்னா t ஈக்குவல் டு a ஸ்கொயர் ரூட் ஆஃப் g 2 டிவைட் பை bg இது நம்ம போட்டுக்கிறோம். அதே ரேஞ்சு கேட்டாங்கன்னா a பை b, மேக்ஸிமம் ஹைட் கேட்டாங்கன்னா a ஸ்கொயர் டிவைட் பை 4b, இனிஷியல் வெலாசிட்டி கேட்டாங்கன்னா u ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் g இன்ட்டு 1 ப்ளஸ் a ஸ்கொயர் டிவைட் பை 2b. இதுதான் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் ஹைட், ரேஞ்ச் அண்ட் இனிஷியல் வெலாசிட்டி ஃபார்முலா. ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் ஆஃப் பொசிஷன் அண்ட் த பாயிண்ட் வேர் த ஹிட்ஸ் த கிரவுண்ட். அதாவது என்னென்னா நமக்கு எங்கே வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அது எங்கே போய் வந்து நமக்கு கிரவுண்டில் ஹிட் ஆகி விழுவுதோ அதான் வந்து அந்த டிஸ்டன்ஸாக வேணால் சொல்லுவோம், ரேஞ்சுன்னு நம்ம சொல்லணும்னு சொன்னால் என்ன. இப்போ ரேஞ்ச் நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியும்னா வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்மளுக்கு கிடையாது. ஓகேவா? நம்ம ஒன்லி ஹரிசானல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டே அங்கே இல்லை. அதாவது y ஈக்குவல் டு 0 நம்ம சொல்லுவோம். அதான் வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 நான் சொல்கிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டே இல்லைன்னா எப்படி வெலாசிட்டிங்கிறது சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். ஓகேவா? அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னா வெலாசிட்டி ஈக்குவல் டு 0. அப்போ வெர்டிக்கல் வெலாசிட்டியும் 0 ஆயிரும், வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 0 ஆயிரும். vyங்கிறது வெர்டிக்கல் வெலாசிட்டி அது ஈக்குவல் டு 0, yங்கிறது வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதுவுமே ஈக்குவல் டு 0. வெலாசிட்டிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் தமிழில் திசைவேகம்னு சொல்லுவோம். திசைவேகம் அப்படின்னு சொல்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், வெலாசிட்டி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஆனால் நமக்கு இங்கே என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி இருக்குல்ல, அதாவது ஹரிசானல் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி இருக்குல்ல, அந்த அது மட்டும் எப்படி இருக்குன்னா ரிமைன் சேமாக இருக்கும். ஓகேவா? சேமாக இருக்கும். அதான் நமக்கு என்ன தெரியும், யூ காஸ்ட்டான்னு தெரியும். அப்போ நம்மளுக்கு y வந்து 0வாக இருக்குன்னா அப்போ நம்மளுக்கு என்ன சொல்லலாம், y 0னா அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே எக்ஸ் அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ப்ரொஜெக்டில் நம்ம எக்ஸ்னு ஒரு டேர்ம் மென்ஷன் பண்ணுவோம்ல அது ஒன்றுமே கிடையாது. அதுதான் என்னது ரேஞ்ச். ஓகேவா? அது அங்கே ஆர் ரெப்ரசன்ட் பண்ணுறது ரேஞ்சு. இப்போ நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா r equal to u square cos square theta divided by g into sin theta by cos theta. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா sin to theta ஓட வேல்யூ நமக்கு ஏற்கனவே தெரியும், 2 sin theta cos theta. அது இன்னொரு ஃபார்மில் எப்படி எழுதுறான்னு பார்த்தீங்கன்னா r equal to 2u square by g
சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா எழுதலாம். ஆர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் சைன் 2 தீட்டா டிவைட் பை ஜின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இது வந்து என்னென்னா ரேஞ்சோட வேல்யூஸ் தான். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்ப்போம் பார்த்தீங்கன்னா, டைம் ஆஃப் ரேஞ்ச் வந்து சேமாக இருந்தால் எப்படி வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட் இருக்கும், எப்படி வந்து இப்போ நான் ஒரு 2 ப்ரொஜெக்டில் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் மேக் பண்ணி நான் தூக்கி பண்ணுறேன். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம சின்ன வயசில் மேக்ஸில் படிச்சிருப்போம். நம்மளுக்கு என்னென்னா, இப்போ நான் 30 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோயேன், இதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 90 மைனஸ் 30. ஓகேவா? இப்போ டீட்டா ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டு அதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கேட்டாங்கன்னா எப்படி எழுதணும்னா, அந்த 90 டிகிரிலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த கொடுத்த ஆங்கிளை நம்ம மைனஸ் பண்ணோம்னா அதுதான் அதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். இதை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் சில கான்செப்ட் பார்ப்போம். ஓகேவா? இப்போ ரேஞ்ச் இஸ் சேம் வென் வி ப்ரொஜெக்ட் அ பார்ட்டிகல் வித் 2 காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். அதாவது என்னென்னா, இந்த ரேஞ்சுன்னு சொன்னேன்ல, ஒரு நம்ம பாயிண்ட் ஆஃப் பொசிஷனுக்கு நம்ம எங்கே கீழே தூக்கி போகிற பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட் அதான் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுவோம், ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்னென்னா ரேஞ்ச் இஸ் சேம். ஓகே, வென் வி ப்ரொஜெக்ட் அ பார்ட்டிகல் வித் 2 காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். நம்ம வந்து ஒரு பார்ட்டி ஆர் and with angles 45 degree plus alpha 45 degree minus alpha but different time of flight, maximum height and trajectory. ஓகேவா? நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அந்த பார்ட்டிகளுக்கு ரேஞ்ச் வந்து சேமாக இருக்கும். ஆனால் டைம் ஆஃப் ஃப்ளைட், மேக்ஸிமம் ஹைட், ட்ராஜெக்ட்ரிலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட ப்ரூஃப் நம்ம பார்ப்போம். ரேஞ்ச் வந்து ஃபார் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், அதாவது 90 மைனஸ் டீட்டா டீட்டா அதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் சொன்னேன்ல, அது வந்து எப்படி இருக்கும், R1 வந்து யூ ஸ்கொயர் சைன் 2 டீட்டான்னு சொல்லிப்போம். R2 வந்து டீட்டாக்கு பதிலாக 90 மைனஸ் டீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலாஸ் படி பார்த்தோம்னா சைன் 2 டீட்டா வந்து 2 சைன் டீட்டா காஸ் டீட்டான்னு எழுதிக்குவோம். ஓகேவா? அப்போ சைன் 90 மைனஸ் டீட்டா வந்து காஸ் டீட்டா, காஸ் 90 மைனஸ் டீட்டா வந்து சைன் டீட்டான்னு எழுதிக்குவோம். அப்போ நம்ம போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோன்னா, டெரிவேஷன் பாயிண்ட் வரும்போது நமக்கு வந்து ஈக்குவேஷன் 1, 2, 3 நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அது வந்து நமக்கு என்ன கிடைக்குது, காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் இருந்தாலுமே அந்த ரேஞ்ச் எப்படி இருக்குது, நமக்கு சேமாக இருக்குது. ஓகேவா? அதுதான் நான் சொல்லியிருப்பேன். ரேஞ்ச் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸாக இருந்தாலும் சரி, 45 ப்ளஸ் ஆல்ஃபா அந்த மாதிரி ஆங்கிள்ஸாக இருந்தாலும் சரி, 45 மைனஸ் ஆல்ஃபா அந்த மாதிரி ஆங்கிள்ஸாக இருந்தாலும் ரேஞ்ச் வந்து நமக்கு சேமாக இருக்கும். ஓகே, இது நமக்கு வந்து நோட் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பதிக்கு பார்க்க போகிறோம்னா, இந்த ரேஞ்ச் சேமாக இருக்குன்னு நான் சொல்லி முடிச்சிட்டேன். அடுத்தது இப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட், மேக்ஸிமம் ஹைட் வந்து அதோட ட்ராஜெக்ட்ரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் சொன்னேன்ல, அதோட ப்ரூஃப்லாம் நம்ம பற்றி அடுத்த ஸ்லைட்ஸ் நம்ம பார்ப்போம். வர ஸ்லைட்ஸில் இது இப்போ நான் இது சொன்னதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் என்ன சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, அடுத்து நம்ம வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட் பற்றி பார்ப்போம். டைம் ஆஃப் ஃப்ளைட், மேக்ஸிமம் ஹைட்டு அதெல்லாம் பற்றி பார்ப்போம். டைம் ஆஃப் ஃப்ளைட் பற்றி நம்ம பார்க்கும்போது என்ன சொன்ன மாதிரி டைம் ஆஃப் ஃப்ளைட், மேக்ஸிமம் ஹைட் பற்றி பார்ப்போம். மேக்ஸிமம் ஹைட் ஃபார் 2 ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், அதாவது எவ்வளோ அது வந்து மேக்ஸிமமாக ஹைட் ரீச் பண்ணியிருக்கும் பார்த்தீங்கன்னா, அது ஃபார்முலா வந்து யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா பை 2g. அதான் வந்து மேக்ஸிமம் ஹைட் ஃபார்முலா. அந்த டீட்டாக்கு பதிலாக டீட்டா இன்னொரு ஆங்கிள் டீட்டா 1க்கு டீட்டாக்கும் டீட்டா 2க்கு வந்து 90 மைனஸ் டீட்டா எடுத்துக்கணும். அதில் வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஈக்குவேஷன் 1 2 வந்து h1 h2 நாட் ஈக்குவல் தெரியுது. h1 வந்து tan ஸ்கொயர் டீட்டா, h1 h2 r ஸ்கொயர் டிவைட் பை 16 ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஓகேவா? h1 ப்ளஸ் h2 ஈக்குவல் டு u ஸ்கொயர் பை 2g. இதெல்லாம் நமக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து அந்த ஈக்குவேஷன் அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது. அது என்ன மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகிருக்கோ அதான் நம்ம என்ன சொல்லுவோம், h1 சொல்லுவோம். எவ்வளோ வந்து கீழே இருந்து தரையிலேருந்து கிரவுண்ட் லெவலில் இருந்து அந்த அது எவ்வளோ தூரத்துக்கு ஹைட்டில் இருக்கோ அதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மேக்ஸிமம் ஹைட்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அது 3 ஈக்குவேஷனை கொடுத்துருக்கேன். h1 பை h2 வந்து tan ஸ்கொயர் டீட்டா, h1 இன்ட்டு h2 வந்து r ஸ்கொயர் டிவைட் பை 16. ஆறுங்கிறது இங்கே என்னத்தை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ரேஞ்சை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? அதுக்கப்புறம் h1 ப்ளஸ் h2 ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பை 2g. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் என்ன பார்த்துக்கும். மேக்ஸிமம் ஹைட்டுக்கு போது ஃபார்முலா என்னன்னு கேட்டாங்கன்னா யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைட் பை 2g. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? இது எப்படி வச்சு சொல்லிட்டோம்னா, இப்போ வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் இருந்தால் ரேஞ்ச் எப்படி இருக்கும், டைம் ஆஃப் ஃப்ளைட் எப்படி இருக்கும் பற்றி பார்க்குறோம். நான் முன்னாடி ஸ்லைடில் சொன்ன மாதிரி என்னென்னா, ரேஞ்ச் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இங்கே எப்படி இருக்குது, மேக்ஸிமம் ஹைட்டு ஈக்குவலாக இல்லை. ஓகேவா? அது நம்ம இந்த சைட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து நம்ம வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட் பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேவா? டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து இப்போ நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டைம் ஆஃப் ஃப்ளைட் ஃபார்முலா வந்து 2u sin theta by g. டீட்டாக்கு பதிலாக டீட்டா 1க்கு டீட்டா எடுத்துக்கோங்க, டீட்டா 2க்கு 90 மைனஸ் டீட்டா எடுத்துக்கோங்க. T1 பை T2 நமக்கு வந்து நாட் ஈக்குவலாக இருக்குது. அதனால் T1 பை T2 என்னவாக இருக்கும், tan டீட்டாவாக இருக்குது. T1 இன்ட்டு T2 நமக்கு வந்து என்னென்னா 2r பை ஜின்னு இருக்குது. இங்கே r என்னத்தை ரெப்ரசென்ட் பண்ணால் நமக்கு ரேஞ்சு தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த டெரிவேஷன் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் இதில் இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் இது தான். ஓகேவா? என்ன சேம் இருக்கும், ரேஞ்சு மட்டும் சேமாக இருக்கும், மேக்ஸிமம் ஹைட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், ட்ராஜெக்ட்ரி நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது 3 கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். எப்போது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸாக இருக்கும் போதும் சரி,
45 ப்ளஸ் அந்த ஒரு ஆங்கிள் வந்து 45 ப்ளஸ் ஆல்ஃபா 45 மைனஸ் ஆல்ஃபா எப்படி நம்ம அந்த அதை வந்து 2 பந்து தூக்கி போட்டோம்னா சரி. கான்செப்ட் என்னன்னா ஒரு பந்து நான் என்ன பண்ணுறேன் 30 டிகிரிக்கு தூக்கி போடுறேன்னா இன்னொரு பந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் 30 டிகிரியோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்னன்னு கேட்டாங்கன்னா 90 டிகிரிலேருந்து 30 டிகிரி மைனஸ் பண்ணணும். 60 டிகிரி தான் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். அப்போ ஒரு பந்தை நான் 30 டிகிரிக்கு தூக்கி போடுறேன், இன்னொரு பந்தை நான் என்ன பண்ணுறேன்னா 60 டிகிரிக்கு தூக்கி போடுறேன்னா 2 பந்துமே ஒரே இடத்துல தான் போய் விழுவும். அதாவது ரேஞ்ச் வந்து இந்த 2 பந்துக்கு என்ன சேமாக தான் இருக்கும். ஆனால் இந்த 30 டிகிரி தூக்கி போட்ட பந்து வந்து அதிக டைம் எடுத்துக்கும். ஓகேவா? ஆனால் 60 டிகிரி தூக்கி போட்ட பந்து வந்து கம்மி டைம்லேயே போய் விழுந்துடும். அது மேட்ரு. அதே மாதிரி தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் ஆனால் 30 டிகிரி தூக்கி போட்ட பந்து வந்து கொஞ்சம் ஹைட்லேயே போய் விழுந்துடும். 60 டிகிரி தூக்கி போகிற பந்து ரொம்ப ஹைட்டுக்கு போய் விழுவும். இது மேட்ரு. ட்ராஜெக்ட்ரி ஆஃப் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. அது என்ன பாத்தை ஃபாலோ பண்ணியிருக்கோ அதுதான் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ட்ராஜெக்ட்ரின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நான் வந்து டீட்டா 90 மைனஸ் டீட்டா அப்படிங்கிற ஆங்கிளுக்கு நான் தூக்கி போனேன். இது லோ ட்ராஜெக்ட்ரி, இது ஹை ட்ராஜெக்ட்ரி. ஓகேவா? அப்படி போய் விழுவுதில்ல, அதான் லோ ட்ராஜெக்ட்ரி, அது ஹை ட்ராஜெக்ட்ரின்னு நம்ம சொல்லணும். ஓகே. அப்போ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து சேமாக இல்லை, மேக்ஸிமம் ஹைட்டும் நமக்கு சேமாக இல்லை, ட்ராஜெக்ட்ரி நம்மளுக்கு சேமாக இல்லைன்னு நம்ம சொல்லலாம். பின்னாடி வர பார்ட் 2ல் நம்ம என்ன பற்றி பார்ப்போம்னு சொன்னேன், மேக்ஸிமம் ஹைட் பற்றி பார்ப்போம், வெலாசிட்டி வந்து பார்ப்போம், பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்ப்போம், கைனடிக் எனர்ஜிலாம் வந்து பார்ப்போம். ஓகேவா? இது டைம் ஆஃப் ஃப்ளைட்க்கு வந்து என்ன ஃபார்முலா 2u sin theta by g. அது ரொம்ப முக்கியம். அது வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட்டோட ஃபார்முலா, அது ரொம்ப முக்கியம். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறத பொறுத்து தான் நம்மளால் யூடியூப் இது மேக் பண்ண முடியும். நானும் கொஞ்சம் டைம் எடுத்து போடுறதுனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ.